ஹாய். ஏன் இப்படி தெரிச்சு போயிருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் ஒர்க் அவுட் முடிச்சேன். சரி விடுங்க. ஒர்க் அவுட் முடித்தோடனே நம்மளுக்கு வந்துட்டு வயிறு கப்பு கப்பான. அதுக்கு நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ன். இந்த கார்னில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கார்ன் நல்லா நம்ம வேக வச்சுட்டு தண்ணியில் உப்பு போட்டு தண்ணியில் வேக வச்சுட்டு, அப்புறம் நீங்கள் வந்து எண்ணெய் மிக்ஸ் பண்ணவே கூடாது. எண்ணெய் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து டயட்டில் இருக்கிறனால நான் அந்தமாரி இது பண்ணேன். இது சில பேர்த்துக்கு எண்ணெய் வேணும்னா போட்டுக்குங்க. எண்ணெய் இல்லை பட்டர். ஓகேயா? போட்டு வேக வச்ச அந்த கார்ன் இருக்குல்ல, எடுத்து வச்சுக்கோங்க வடிகட்டிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதில் வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தக்காளி பழம் நல்லா வதக்கிட்டு இந்த கார்னை கொட்டி பெப்பர் வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பர் போட்டு அதுக்கப்புறம் ட்ரை சில்லி அது பேஸ்ட்டாக இருக்கும்ல பவுடரோட, அது போட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். வளர்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஓகேயா? உங்களுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் நான் சாப்பிட்றேன். கார்ன் வேறு லெவலு அவ்வளோ. நான் டயட்டில் இருக்கிறனால எண்ணெய் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் வெறும் பேன் நல்லா சூட் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு இது பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ டயட்டாக இருக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கார்ன் ரொம்ப நல்லது. டயட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா, பட்டர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நான் சொன்ன ரெசிபியை செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சீக்கிரமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ளீஸ், லவ் யூ.